உங்கள் கணக்கில் வரவு, உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் வைக்கப்படும். அப்ப 4 தடவை இந்த பிரசங்கத்தை பண்ண. ஜனவரி 4ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி. ஆண்டவர் டைம்ல சொன்னார் ஜூன் ஃபர்ஸ்ட் சண்டே, அதுபோ நவம்பர் ஃபர்ஸ்ட் சண்டே. 4 தடவை பண்ணு. ஆண்டவரை சொன்னதே சொல்லி கொண்டதே எனக்கு பிரசங்கம் இல்லைன்னு நினைப்பாங்க. எனக்கு தான் தெய்வீக தன்மையை பற்றி ஒரு பிரசங்கம் வந்து பாஸ் ஆண்டவரே அதை பண்ண என் வாழ்க்கையை மாறுது, அதை பண்ணுறேன். இல்லை, இதை பண்ணு, இவங்களை ஆஸ்வதிக்கும்னு சொன்னேன். 4 தகமா. ஆமா, பைபிள் அப்படிதான். மத்தையோ மாட்கு லூக்கா யோவான்ல சொன்னதே தான் 4 தகம் நான் எழுதியிருக்கேன். சொன்ன ஓமே எழுதியிருக்கேன், சொன்ன கதையை எழுதி வச்சிருக்கேன். அப்ப ஆவியானவர் முட்டாளா? இல்ல, அது தேவை. இந்த காலையில் நீங்க பல இடத்துல இருந்து நிறைய பிரச்சனையோட இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. சண்டே, நான் சண்டேனா கடவுள்கிட்ட போயிட்டு அவரை ஆராதிக்கணும் அப்படி சொல்லி மட்டும் வரல. இந்த சண்டே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்க வேண்டும், ஒரு மாறுதல் நடக்க வேண்டும், ஒரு முழுமையான வித்தியாசத்தை நீங்க அடைய வேண்டும் என்று வந்திருக்கீங்க. அது காயத்தமாக கர்த்தர் இந்த கூட்டத்தில் அதை செய்வார். தேவன் உங்க ஆவியில் ஒண்ணு போடுவாங்க. உங்க ஆவியில் அது வந்து விழும் பொழுது அது வித்தியாசமான ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு சாப்பாடு என்ன உடலுக்குள்ள வருது. நான் ஒரு புரோட்டீன், சிக்கன், பீஃப், ஏதாவது புரோட்டீன் எடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? என்ன மசில்ஸ் growth ஆகும். நான் சில உணவு எடுக்கும் பொழுது என் ரத்தங்கள் அதிகரிக்கும். அது உள்ள போயிட்டு அது ரத்தத்தை அதிகரிக்க செய்யும். சில உணவு வெள்ளை அணு அதிகரிக்க செய்யும். சில உணவு கண் பார்வை. அது ஒரு உணவு எங்களுக்குள்ள வரும் பொழுது அது பல நியூட்ரிஷனை, மினரல்ஸ்களை அது உண்டாக்கி ஒரு தேவையானது உண்டாக்கும். அதே போலதான் இந்த காலையிலே இந்த பிரசங்கம் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்க உடம்புக்கு, உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கொண்டு வரும். இந்த பிரசங்கம் தான் உங்களுக்குள்ள போயிட்டு, உங்க ஸ்பிரிட் குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான வாகனத்தை கொண்டு வரும். இந்த பிரசங்கம் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு தேவையான வீட்டை கொடுக்கும். இந்த பிரசங்கம் உங்களுக்குள்ள வரும் பொழுது பணம், பொருள் மட்டும் இல்ல, ஒரு பிரச்சனையோடு இருக்கலாம், அந்த பிரச்சனையின் பதில் இந்த பிரசங்கம் கொண்டு வரும். இந்த பிரசங்கம் உங்க வியாதியை சுகமாக்கும். இந்த பிரசங்கம் ஆவிக்குள்ள வரும் பொழுது எனக்கு தேவையான இந்த இடம், முழு இடமும் சொந்தமாய் மாறி ஒரு மிகப்பெரிய சர்ச்சாய். அப்ப பிரசங்கம் அதை கொண்டு வரும். அதை வெளியில் எடுத்து எங்களுக்கு அப்படியே அந்த பிரசங்கம் கொண்டு வரும். பிலிப்பியர் 4:15-19 வரை. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷ ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்க மாத்திரம் எனக்கு உடன்பட்டது அல்லாமல் வேறு இந்த சபையும் உடன்படல. இந்த கொடுக்கல், பணம் கொடுக்க ஒரு தேவை. பவுல் சொல்ல, எனக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னா சபைக்கு ஒரு தேவை தான். இந்த சபை நீங்க மட்டும்தான் கொடுத்தீங்க. அப்ப இந்த சர்ச்சுக்கு தேவையான எல்லாமே இந்த சர்ச்சில் என் மூலம் உங்க மூலம் சந்திக்கப்பட்டவைகள். அப்ப பைபிள்ல பவுல் சொல்லலாம், நீங்க மட்டும்தான் என் தேவையை சந்தித்தீர்கள். அது மட்டும் இல்ல, 16ஆம் வசனம் வாசிங்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போது என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் எனக்கு 2 தரம் ஒரு தானம் நீங்க தான் கொடுத்தீங்க. எனக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க தான் சந்திச்சீங்க. அப்ப சபைக்கு பாஸ்டருக்கு ஒரு தேவை, சபைக்கு ஒரு தேவை. இந்த 2 தேவை வரும் பொழுது யார் சந்தித்தார்கள்? சபை மக்கள். சொல்லுங்க நீங்கள், நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் சத்தமா சொல்லுங்க, நாங்கள். இப்ப நீங்க கொடுத்தீங்க. 18ஆம் வசனத்தில் பவுல் சொல்லலாம், எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமான. இப்ப சர்ச் ஃபுல் ஆயிட்டு. எங்களுக்கு குறைஞ்சு அந்த குறைவை நீங்க சந்திச்சீங்க. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாம் தேவனுக்கு பிரியமான உகந்த பழைய நான் வரப்பற்றி கொண்டேன். எனக்கு குறைவான எல்லாம் எனக்கு கிடைச்சது. இப்ப யார் பரிபூர்ணமாயிட? சபையும் பவுலும். சொல்லுங்க, சபையும் பவுலும். யாருக்கு குறைஞ்சு சொல்லுங்களேன்? சபைக்கு. வேற யாருக்கு? பவுலுக்கு. ஊழியக்கான குறைஞ்சு, சபைக்கு குறைஞ்சு. அந்த குறை இப்ப சந்திக்கப்பட்டுட்டு ஊழியக்கானுக்கு குறைவு வரலாமா? வர முடியாது. சர்ச்சு குறை வரலாமா?
அது கடவுள சபை. கடவுள சபைக்கு எப்படி குறைவு அவ சந்திப்பா, வர முடியாது. அப்படி சர்ச்சு குறைஞ்சா சர்ச்சில் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஆனால் மிஸ்டேக் இல்லாமல் பாஸ்டருக்கு ஒரு குறைவு, மிஸ்டேக் இல்லாமல் சர்ச்சுக்கு ஒரு குறைவு வருது. இதை தேவன் உண்டாக்குறார். எதுக்கு உண்டாக்குறார்? இந்த தேவையை இப்ப சர்ச்சுக்கு அந்த தேவையை நீங்க சந்திக்க வேண்டும். நல்லா கவனிங்க, தேவை நீங்க சந்திக்கணும். இப்ப சந்திச்ச உடனே 18ஆம் வசனம் சொல்லுது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, கடைசி சொல்லலாம் வரப்பட்டு கொண்டு நான் திருப்தியாக. இப்ப சர்ச் திருப்தி ஆயிட்டு. கொடுத்தது யாரு? யாருக்கு குறைஞ்சு? சபைக்கு. அப்ப நீங்க சபையோட குறைய சந்திச்சுங்க. இப்ப 19ஆம் வசனம் பாங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியப்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாற்றுவார். இப்ப யாருக்கு குறைக்கு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியப்படி உங்கள் குறைவுகள். இப்ப யாருக்கு குறைவு? உங்களுக்கு. இப்ப கவனிங்க, பவுலுக்கு குறைஞ்சு, சபை குறைஞ்சு. அப்ப உங்களுக்கு நிறைய குறை இருக்கு. அந்த குறைவின் மத்தியில நீங்க இப்ப கொடுத்தோன்னா இது நிறைவாயிட்டு. எப்ப சர்ச் குறைவு நிறைவாகுதோ அடுத்த செகண்ட் உங்க குறைவை கர்த்தர் மகிமையாய் நிறைவாக்குவார், மகிமையாய் நிறைவாக்குவார். விளங்குச்சா? விளங்குச்சா? சத்தமா சொல்லுங்க, விளங்குச்சா? அப்ப சர்ச் குறைவு சந்திக்கப்படாவிட்டால் உங்க குறைவு சந்திக்கப்படாது. லாஜிக். அப்ப சர்ச் குறைவை நான் சந்திக்க வேண்டும். அப்ப பாஸ்டருக்கோ சர்ச்சுக்கோ குறைவு வர முடியாது. தேவனே இந்த குறைவை ஏற்படுத்துகிறார் என்றால் நீ இதை சந்திக்கும் பொழுது உன்னுடைய குறைவை நான் நிறைவாக்க. ஹல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றான், எனக்கு ஊழியத்து தேவை இருந்துச்சு, எல்லாம் கிடைச்சிட்டு இப்ப உங்களுக்கு தேவை அவ சந்திப்பா. இந்த காலையில பல தேவைகளோடு வந்திருக்கீங்க. இது தான் நல்லோம், வாகனம் தான் நல்லோம், வீடு தான் நல்லோம், என் பிஸ்னஸ்ல ஒரு தேவைக்கு, என் மகளோட திருமணம் நல்லா நடக்க வேண்டும், மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும், இந்த நோய் சுகமாக்க வேண்டும், இல்ல குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை அது நீங்க அது ஒரு குறைத்தானே. சொந்தத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் இல்லை. எந்த தேவையும் சந்திக்க கூடியவன் அது நமது ஆண்டவர். பவுல் சொல்றான், எல்லா தேவையும் இந்த தேவையை கர்த்தர் வெளியில இருந்து சந்திக்கலாம். அப்ப சபைக்கு ஒரு தேவை வந்தால் அது எதுக்காக வருது? உங்களோட குறைவை நிறைவாக்கத்தான் ஆண்டவர் செட்டப் பண்ணார். அப்ப பாங்க, இங்க ஒரு குறைவு வரும் பொழுது இந்த குறைவை சந்திக்க தேவன் வெளிநாட்டுல இருந்து யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. தேவன் ஏன் இந்த தேவையை கொண்டு வாங்கன்னா அவன் சந்திக்க கூடாது, இவங்க சந்திக்கணும். இவங்க சந்திச்ச அந்த தேவை சந்திக்கப்படும் பொழுது நான் உங்க குறைவுகள் எல்லாம் பவுல ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். ரட்சிக்கப்படாத எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. வியாதியில இருந்தவங்க பயங்கர சுகம். அப்ப பவுல் நிறைய பேர் சுகமாக்கினார், செத்தவங்களை எழுப்பாட்டினார். அவ்வளோ தேவை சந்திக்கப்பட்டுச்சு. அப்ப கடவுளின் நாமத்துக்கு, கடவுளை ராஜ்யத்துக்கு என்ன நடக்கும்? அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவர் தேவை உருவாக்கி உங்களை சோதிக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க. தேவன் ஒரு தேவை உண்டாக்கி தேவநாமம் மகிமைப்படுவது மூலம் உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு கர்த்தர் உயர்த்துவாங்க. இந்த தேவை சந்திக்கப்படும் பொழுது உங்க லைஃப் அடுத்த நிலைக்கு வரும். இந்த சர்ச் நாம் மயப்பட்டு பேக் அடிக்கும். அது 10,000 20,000 மாறலாம். இந்த யூத்துக்குரிய திட்டங்கள் மிக பெரிதாய் மாறலாம். உங்களை மாற்றணும், ஐடென்டிஃபை பண்ணணும். எவன் இந்த தப்புகள் பண்ணானு கூப்பிடணும். கூப்பிட்டு சில இடங்களுக்கு சென்டர்ஸுக்கு போட்டு அவங்களோட வாழ்க்கையை திருத்தி அவங்க நல்ல ஊழியர்களை மாற்ற வேண்டும். மாற்றக்கூடிய இடங்கள் சாதாரண இடங்கள் கவர்மெண்ட் இடத்துல போட்டா அங்க அவன் கவனிக்கப்படான். கிறிஸ்தவ இடங்களை வசதியா வச்சு ராஜாவை போல வச்சு அவனை மாத்தி எடுக்கணும். அவங்க ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக நிற்பாங்க. இது ஆண்டவர் செட் பண்றார். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார், உங்களை அடுத்த நிலையை கொண்டு போவா. இது தேவனுடைய ஒரு செட்டப். சொல்லுங்க, தேவனுடைய ஒரு செட்டப். பிலிப்பியர் 4:17 பாங்க,
நாம கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுங்க. இங்கிலீஷ்ல பாங்க, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல உங்க பலன் மிக அதிகமாய் உங்க அக்கவுண்ட்ல வரணும். ஆனா NIV பைபிள் சொல்லுது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகணும். நீ சர்ச்சுக்கு பணத்தை போடும் பொழுது உன்னுடைய அக்கவுண்ட்ல பணம் வந்து விழ ஆரம்பிக்கும். நான் சில இடங்களை பணத்தை போட்டுக்கனால திடீர்னு போனை பார்த்தா கிரெடிட் அந்த அக்கவுண்ட் பேக்ல கிரெடிட் வந்துக்குன்னு போடும். அதே விதமாக தான் அதுக்கு நாங்கள் எங்கேயோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால தான் வருது. ஆனா நம்ம சர்ச்சுக்கு பணத்தை போட்டோம், சர்ச் ஊழியத்துக்கு போட்டோம், கர்த்தர் எங்க அக்கவுண்டை அதிகமாய் தருவா. நீங்க வெளிநாடு போலாம், பல கஷ்டங்கள் பண்ணலாம், நான் சம்பாதிக்க நினைக்கலாம், இதெல்லாம் கஷ்டம். ஆனா தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கணும். பாச நான் கொடுக்கிறேன் அப்படி சொல்லி கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற நினைக்காத. ஏன்னா ஆசீர்வாதம்னா தெய்வீக தன்மை வேண்டும். அப்ப ஆண்டவர் தேவையை சந்திக்க. மல்கியா 3:10 பாங்க, பாசிங்க எல்லாம் சேர்ந்து, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி தசம்பாலாம் பண்ண. அப்ப சர்ச் எப்பயும் சாப்பாடுல நிரம்பிக்கணும், ஆசீர்வாதம் நிரம்பிக்கணும். அதுதான் முக்கியம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி உங்கள் தசம்பாலாம் பண்டசாலை கொண்டு வாங்க. நீ எப்ப கொண்டு வாங்கயோ அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்தேன், இடம் கொள்ளாமல் போகும் வகை உண்மையில ஆசீர்வாதத்தை. தசாம்பாத கொண்டு வாங்க. சர்ச் பண்டக சாலையில ஆகாரம் வந்துட்டுனா, அந்த 1 லட்சம் வந்துட்டுனா, பேங்குக்கு பணம் வந்துட்டுனா, ஒரு சபையில் இந்த மாச தேவை சந்திக்கப்பட்டால் கர்த்தர் சொல்ல, அப்பொழுது நான் வானத்தை திறப்பேன். நீ கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல உதாரணம் சொல்லி முடிக்க, 1 ராஜாக்கள் 17:1 கீலேயாத்தின் குடியிலே, எல்லாம் வாசிங்க, கீலேயாத்தின் குடியிலே திஸ்பினாகி எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதுக்கு என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்க நான் அவருடைய ஜீவன். எலியா சொல்ல, இனி மழை பெய்யாது, 3 வருஷம் மழை பெய்யாது. எப்படி இருக்கும்? நாடே பஞ்சம். பைபிள்ல பஞ்ச காலங்கள்ல இந்த கழுத இறைச்சியாக சாப்பிடுவாங்க இல்லை தானே? இப்ப நாட்டுல பஞ்ச காலத்துல கழுத இறைச்சி இல்ல, அதுவும் முடிஞ்சு. கழுதோட தலைய கூட எத்தனை ஆயுதத்து விற்கான், அவ்வளவுக்கு விலை. பஞ்சம். அந்த கழுத தலை அப்படி விலை. அந்த நாட்கள் ஒரு பெரிய பஞ்சம். பைபிள்ல 1 ராஜா 17:10 பார்க்கும், ஒரு பெண் அப்படியே அவன் எழுந்து சார்பாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது வாசிங்கள், அங்கே ஒரு விதவை விறகு போய்க்கு கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, என் குடிக்க கொஞ்சம் தண்ணி தான். ஒரு பாத்திரத்தை கொண்டு வைப்பா. ஒரு விதவை, புருஷன் இல்லை, ஒரு பிள்ளையோடு இருக்கான், சாப்பிட வசதி இல்லை, கொஞ்சம் தண்ணி தான். அந்த விதவை நிலைமைப்பாங்க. அவன் என்ன சொல்றானா, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் 1 பொடி மாவு கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்து ஒரு அடையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. பாவம், இவ்வளவு மாவு இருக்கு, ஒரு ரொட்டி செய்யலாது, 1 பொடி மாவு இல்ல. நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக எனக்கும் அவனுக்கு ஆயுதப்பட 2 விறகு பொறுக்க வரும். விறகு பொறுக்க சாக்கடல எனக்கே இல்ல பாஸ்டர். இல்லாதவனுக்கிட்ட எலியா வாரான், எனக்கு பசின்னு சொல்றான். இப்ப யாருக்கு தேவை? எலியாக்கு தேவை. நல்ல கவனிங்க, எலியாக்கு பசி. எலியாவுக்கு பசி சொல்ல வேண்டி வருமா? இல்ல. ஆண்டவன் நினைச்சிருந்தா காக்காவை கொடுத்து உணவு கொடுத்தவர் தொடர்ந்து உணவை காக்காவை அனுப்பி கொடுத்து இருக்கலாம். ஆனா காக்காவை அனுப்பாம நிப்பாட்டினது எதுக்கு? இந்த பெண் கிட்ட போ, உனக்கு ஒரு குறை உண்டு பண்ணுறேன்னா உண்ட குறைவை அவ சந்திக்கும் பொழுது அவ குறைவு சந்திக்கப்பட. இந்த சர்ச்சுக்கு பணம் இல்லாம இல்ல, சர்ச்சுக்கு பண தேவை உருவாக்குறாரு, உன் தேவையை சந்திக்கப்பட. உங்களுக்கு விளங்குதா? அதுதான் உண்மை.
ஒவ்வொரு நாளும் காக்கா வந்து சாப்பாடு குடிச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லாங்க, இல்ல நான் இந்த தேவையை உண்டாக்குறேன். இந்த வாலிபல் மத்தியிலே வாலிபல தேவையை உண்டாக்குறேன். வாலிபலை சந்திக்க, வாலிப சகோதரா சகோதரி, உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய போறார். நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காய், கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யத்துக்குள்ளே கொண்டு வருவா. இந்த பிரச்சனை ஒவ்வொரு வாலிபர் செய்யுங்க. உன்னால 1 லட்சம் போட முடியாம இருக்கலாம். 5000 கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு. உன் தேவை கர்த்தர் மிகப்பெரிய அளவில் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஒரு பெரிய மாற்றம். இது கடவுளோட பிளான். இது கடவுளோட பிளான் இல்ல நினைப்பாங்க. அந்த வசனம் பாங்க, 17ஆம் வசனத்துல ஆண்டவர் கேரி ஆற்றங்கால தண்ணியை வற்றி போக பண்ணா. யார் வற்றி போக பண்ணா? ஆண்டவர் தண்ணி இல்லாம கிடாது. அங்கதான் தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி இல்லாம காக்கா போவாது. நீ ஏன் மூடினாரு? இது இவன் இந்த எலியா இங்கே சாப்பிட்டு கொண்டு தான் அந்த பொம்பளை செத்துக்குவா. இந்த எலியா இங்கே சாப்பிட்டு கொண்டு தான் அந்த பொம்பளை செத்துவா. இன்றைக்கு இந்த தேவை வந்திருக்கு எனக்கு. இந்த சபையில இந்த 1 லட்சம் தேவை, 3,75,000 தேவையும் நீ சாக கூடாது. நீ வாழ வேணும் என்பதற்காக, நீ வாழ வேணும் என்பதற்காக. பாஸ்டர் எனக்கிட்ட தானே இல்லை. ஆமா, இதை கொடுத்தா அவனுக்கு இல்லாம போகும். இல்லாம போகிற அளவுக்கு கொடு. கர்த்தர் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற அளவு. அப்ப இது God set up. 17:9 வசனம் 17:9. God என்ன செய்றானா, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கிரு. உன்னை பராமரிக்கும்படி, உன்னை கவனிக்க, உனக்கு உதவி செய்ய அங்கே இருக்க ஒரு விதவைக்கு சொல்லுவேன். ஒரு விதவை மூலம் நீ சந்திப்பேன். ஏன்னா அவ சந்திக்கப்படணும். யாரால் இந்த சபையின் தேவைகள் சந்திக்கப்படுமோ அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். மற்றவர்கள் வெளியில போய் கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, கஷ்டப்படுவீங்க. ஆனா சபைக்கு ஒரு தேவை வந்தா சந்திக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சபையில் ஒரு தேவை வரும்பொழுது நமக்கு கிடைக்க எல்லாத்திலும் 110 கொடுக்கும். அது நம்முடைய பங்கு. நம்ம வீட்டுக்கு ஒரு மாதம் சம்பளம் நினைச்சா கொடுத்துரும். ஆனா வீட்டுக்கு ஒரு தேவை வரும். அந்த தேவையை நான் எக்ஸ்ட்ரா சந்திக்க வேண்டும். சர்ச்சில் ஒரு தேவை நீ சந்தி. அடுத்து 13ஆம் வசனம் 17:13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாது. இப்போ உனக்கு இவ்வளவு தாங்க, பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாது. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படு. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எண்ணத்துக்கு கொண்டு வா, பின்பு செய். முதல்ல எனக்கு அவட தேவைதான். அவட தேவை முதலாவது அவ வச்சா எல்லாம் சரியா வரும். அப்ப இவ்வளவு குறைவு மத்தியில் அதை கொடுக்கணும். குறைவு மத்தியில் இவ்வளவு தேவை இருக்குது. நான் கொஞ்சம் சின்னதாக கொடுக்குறேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச சின்னது தான் கிடைக்கும். ஏன்னா நீ எந்த அளவில் அளக்கு அந்த அளவில் தான் அளக்கப்படும். அப்போ அவன் சொல்ல என்கிட்ட கொண்டு வா. அப்ப என்ன நடக்கும்? 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, களத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று சுழிந்தவனாய் கர்த்தர் சொல்றார். உனக்கு குறைவே வராது, உனக்கு குறைவே வராது, உனக்கு குறைவே வராது. அடுத்த வருஷம் அவள் போய் எலியாவின் சொற்படி, இப்ப எலியா நான் தான். நீங்கள் போய் வோல்டரின் சொற்படி செய்யுங்கள். அவளும் இவனும், எலியாவும் அந்த பொம்பளையும் அவனோட வீட்டாகும் அநேக நாள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நீங்க செய்யுங்க, திருப்தி ஆவீங்க. ஆனா 16 வருஷமா எவ்வளவு அற்புதம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, களத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மார்ச் மாதம் பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மார்ச் மாதம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு அற்புதம் நடக்க போகுது. மார்ச்சில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. மார்ச்சில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. தேவன் ஒரு வித்தியாசத்தை இந்த சபையிலே செய்வாராக. சபையிலே மா பாத்திரங்கள், சபையிலே எண்ணெய் பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக, நிரம்புவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது மகிமையான ஆசீர்வாதமாய் மாறுவதாக, செழிப்பாய் மாறட்டும். அப்படியே நின்று கொண்டு கடைசியா ஏன் இந்த பெண் கிட்ட அனுப்புனா? ஏன்
அவ்வளோ பேரு கிடத்துல அந்த விதவை கிட்ட ஏன் இவ்வளோ சர்ச் இருக்கிறது உங்ககிட்ட? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 25-26 இயேசு சொல்றார், அன்றும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாந்த பொழுது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். நிறைய விதவை தான். இலங்கையில் நிறைய சர்ச்சுக்கு, உலகத்தில் நிறைய சர்ச்சுக்கு. 26,000 எலியா சீதோ நாட்டில் சகெப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்தில் அனுப்பப்பட்ட ஆளை அல்லாமல் அனுப்பல. ஏன் இன்றைக்கு பிரச்சனை இதுனா, வேற எங்கேயும் பண்ணாமல் எங்கே இந்த பண்ணுறான்னா உங்களுக்கு ஒரு தேவை. இந்த பிரசங்கம் மட்டும் இன்றைக்கி வராட்டி, அந்த எலியா மட்டும் அந்த குறைவோடு இல்லாட்டி அன்றைக்கு அவரோட வாழ்க்கையில் கஷ்டம்தான். சுமசா எலியாக்கு காக்கா ஒட்டியை கொடுத்து இந்த பொம்பளையை பார்த்தா என்ன பண்ண போறா, அவளோட பேசிக்க மாட்டான். அந்த ஒரு தேவை வந்தபடியால் தான் அவள் பல ஆண்டுகளுக்கு ஆஸ்வதமாக இருந்தாள். பெரிய ஒரு மகிமையான காரியம். அந்த அற்புதமான கடவுள் உங்களை அற்புதமாக அவர் வழி நடத்துவார். இந்த வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கட்டும், உங்களை உயர்த்தட்டும், உயிர்ப்பித்து உன்னத நிலையில். God bless you.